இதோ நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான ஊழியரை ஆண்டவர் தம் வீட்டிற்கு தலைவராக ஏற்படுத்தினார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புனித சூசையப்பருடைய பெருவிழாவில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இவ்விழாவின் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். புனித சூசையப்பருடைய பெயரில் நிறைய நிறுவனங்கள் இருக்கின்றன. தொழில் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன. நிறைய சபைகள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன. புனித சூசையப்பருடைய பெயரினால் திருத்தலங்கள், ஆலயங்கள் ஏராளமாக இருக்கின்றன. குறிப்பாக புனித சூசையப்பர், என் அன்பு சகோதர சகோதரிகளே, பல நிலைகளில் நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு சிறந்த புனிதராக தாயாம் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்றது. புனித சூசையப்பருடைய பெயரை தாங்கியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் சிறப்பான விதத்தில் நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகிறோம். புனித யோசேப்பு, சூசையப்பர், சூசை, சூசையம்மாள், வலனார், வலன் என்று பல பெயர்கள் புனித சூசையப்பருடைய பெயரினால் நாம் நம்முடைய பெயர்களை தாங்கியிருக்கின்றோம். வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைய நாளினுடைய இறை சிந்தனைக்குள் நாம் நுழைவோம். அமெரிக்காவின் புனித லூயிஸ் என்கிற இடத்தில் உள்ள புனித யோசேப்புவினுடைய ஆலயத்தில் நடந்த ஓர் அற்புதம், அதிசயம். 1864 ஆண்டில் காலரா நோய் அதிகமாக பரவி கொண்டிருந்ததா. அதனால் ஏராளமான மக்கள் உயிரிழந்து கொண்டிருந்தார்கள். காலராவினுடைய அச்சுறுத்தல் மக்களிடையே அதிகமான உயிர் சேதத்தையும் பீதியையும் கிளப்பியிருக்கிறது. அந்த சூழ்நிலையில்தான் புனித யோசேப்புவினுடைய ஆலயத்தில் மக்கள் ஒன்றாக இணைந்து வந்து கூடி யோசேப்பை நோக்கி செபித்திருக்கிறார்கள். இந்த தேவாலயத்தில் இருந்து செபித்த ஒவ்வொருவரும் அந்த காலரா நோயிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். யாருக்கும் எந்தவிதமான ஆபத்தும் தீங்கும் ஏற்படாமல் புனித சூசையப்பர் அந்த தேவாலயத்தில் கூடி செபித்த எல்லோரையும் பாதுகாத்தார் என்பது இன்றளவும் அந்த ஆலயத்தில் பேசப்படுகிற ஒரு சிறந்த அற்புதம், அதிசயமாக கருதப்படுகிறது. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புனித யோசேப்புவினுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் சில முக்கியமான விஷயங்களை மீண்டும் மீண்டும் நாம் நினைவுபடுத்தி புனித சூசையப்பருடைய பரிந்து பேசுதலுக்காக வேண்டி செபிக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானிக்கவும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ளவும் இன்றைய திருவிழா நமக்கு அழைப்பு தருகிறது. முதலாவது அவருடைய நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும். மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 24வது இறைவார்த்தையில், யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். அவருக்குள் ஒரு போராட்டம் இருந்தது, ஒரு தயக்கம் இருந்தது. திருமணமாகாமலேயே கருவுற்றிருக்கிற அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்கிற தயக்கம் அவருக்குள் இருந்தது. ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் முற்றிலுமாக கீழ்ப்படிந்து அந்த வானதூதர் சொன்னதை முழுமையாக நம்பி விசுவசித்து அன்னை மரியாவை அவர் ஏற்றுக்கொண்டார். இறை திருவுளத்தின்படி அவர் நடந்தார். அதனால் நம்பிக்கையின் முன்மாதிரியாகவும் கீழ்ப்படிதலில் சிறந்த முன்மாதிரியாகவும் புனித யோசேப்பு திகழ்கிறார். அவரிடமிருந்து இந்த நற்பண்பை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவர் ஒரு நீதிமான், நேர்மையாளர். மத்தேயு நற்செய்தி
1வது அதிகாரம் 19வது இறைவார்த்தை சொல்லுகிறது, அவருடைய கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். புனித யோசேப்பு ஒரு சிறந்த நேர்மையாளராக இருந்திருக்கிறார், நீதிமானாக வாழ்ந்திருக்கிறார். அதனால்தான் அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு பல தந்தைமார்களுடைய பாதுகாவலராக இருக்கிறார், குடும்பங்களின் பாதுகாவலராக புனித சூசையப்பர் திகழ்கின்றார், உழைப்பாளர்களினுடைய பாதுகாவலராக இருக்கிறார். ஏனென்றால் உழைப்பில் அவர் கடைபிடித்த நேர்மை, குடும்பத்தில் அவருக்கு இருந்த நேர்மை, இது எல்லாம் அவரை ஒரு மிகச்சிறந்த பண்பாளராக உயர்த்தியது. நீதிமான் என்று ஆண்டவராலேயே அவர் அங்கீகரிக்கப்படுகின்ற நிலையை விவிலியம் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த நவீன உலகத்தில் நாம் யாரையாவது ஏமாற்றி எப்படியாவது தந்திர மந்திரங்களை செய்து பொருள்களை விற்றுவிட வேண்டும், ஏமாற்றிவிட வேண்டும், சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்று எல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, புனித யோசேப்பு நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி. அவருடைய நேர்மையும் அவருடைய நீதி உள்ள தன்மையும் நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டாய் இந்த நாளில் திகழ்கிறது. 3வது, அவரிடத்தில் இருந்த பொறுமை, அமைதி. அன்பு சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும், நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும், ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். எவ்வளவு பொறுமை, அமைதி அவரிடத்தில் இருக்க வேண்டும். விவிலியத்தில் ஒரு வார்த்தை கூட பேசாத ஒரு புனிதர் என்றால் புனித யோசேப்பு. அவருடைய வாழ்க்கை பல நேரங்களில் சங்கடங்கள் மிகுந்ததாக, துன்பங்கள் நிறைந்ததாக, ஏற்றுக்கொள்ள முடியாததாக, தயக்கம் நிறைந்ததாக இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். துன்பமான சூழ்நிலையிலும் இக்கட்டான நெருக்கடியான வேளையிலும் அமைதியோடு இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு புனிதரை விழாவாக கொண்டாடுகிற இந்த நாளில் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த புனிதருடைய நற்பண்புகள் நம்மிடத்திலும் இருக்க வேண்டும் அல்லவா? நிச்சயமாக அவரிடத்தில் இருந்த பொறுமையும் அமைதியும் நம்மிடத்திலும் நிச்சயம் வேண்டும். இந்த உலகத்திற்கே இன்றைக்கு இந்த பொறுமையும் அமைதியையும் தேவைப்படுகிறது. இந்த உலகம் அமைதி இழந்து கிடக்கிறது. எங்கு பார்த்தாலும் போர், தீவிரவாதம், சண்டை, கலவரங்கள், உயிர் பலிகள், குண்டு சத்தங்கள், ஏவுகணைகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. அமைதி நிலவ வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் பொறுமை அவசியம். புனித சூசையப்பருடைய விழாவில் அமைதிக்காக, பொறுமைக்காக, இந்த உலகத்தின் சமாதானத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே. 4வது, உழைப்பும் உதவியும். அவர் எப்படி கடினப்பட்டு உழைத்தார், தன் குடும்பத்திற்காக உழைத்தார், குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக உழைத்தார், தன்னிடத்தில் இருப்பதை எப்படி பிறரோடு பகிர்ந்து கொண்டு பெரும் உதவி செய்து வாழ்ந்தார் என்பதை அவருடைய வாழ்க்கை நமக்கு இன்றைய நாளில் சொல்லிக் கொடுக்கிறது. மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 55வது இறை வார்த்தை மற்றும் மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 13 முதல் 15 வரை உள்ள இறை வார்த்தைகள் அவருடைய உழைப்பிற்கு சான்றாக நமக்கு எடுத்து சொல்கிறது. இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை இவர் செயலாற்றுகிறார்? இப்படியெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லுகிற போது அந்த இயேசுவை பற்றி இப்படி மக்கள் பேசுவதற்கான அடிப்படை காரணம் புனித யோசேப்பு. அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் ஒரு தச்சர், கடுமையான ஒரு உழைப்பாளி. தன் குடும்பத்தை முன்னேற்றுவதற்காக அவர் கடினப்பட்டு உழைத்து ஒரு நேர்மையாளராக, சிறந்த உழைப்பாளராக தன் வாழ்க்கையில் இருந்தார். அதனால்தான் இன்றைக்கு
தொழிலாளர்களின் பாதுகாவலராக புனித சூசையப்பர் போற்றப்படுகிறார். எந்த தொழிலை நாம் செய்து கொண்டிருந்தாலும் புனித சூசையப்பரை நாம் மனதில் கொண்டு இந்த நாளிலே செபிப்போம். நம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண, தொழிலில் நேர்மையோடு நாம் நடந்து கொள்ள புனித சூசையப்பரின் வழியாக நாம் செபிக்க வேண்டும். ஐந்தாவது, பாதுகாப்பும் பராமரிப்பும். மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை, யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்திற்கு புறப்பட்டு சென்றார். எப்படி அன்னை மரியாளையும் குழந்தை இயேசுவையும் புனித யோசேப்பு பாதுகாத்தார், பராமரித்து வழிநடத்தினார் என்பதற்கு உதாரணம். அவர்கள் இக்கட்டான நெருக்கடியான வேலைகளை சந்தித்த போது, குழந்தை இயேசுவை கொன்று விடுவதற்காக ஏரோது தேடிய போது முழுமையான பாதுகாப்பை வெளிப்படுத்துகிறார். முழுமையான பராமரிப்பில் அவர்களை வழிநடத்துவதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் குடும்பத்தையும் பாதுகாப்பவர், நம் குடும்பத்திற்காக பரிந்து பேசுபவராக புனித யோசேப்பு திகழ்கிறார். இந்த உண்மையை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். அவரிடத்தில் இருக்கின்ற இந்த நற்குணங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்று கடைபிடிக்க முயற்சி செய்வோம். ஒரு முறை ஒரு ஏழை தன் குடும்பத்திற்காக வந்து அவரிடத்திலே உணவு வேண்டி கேட்கிறான். நானும் என் குடும்பமும் மிகுந்த வறுமையில் இருக்கின்றோம், உணவுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கின்றோம், கொஞ்சம் உதவி செய்யுங்கள் என்று அவரிடத்தில் கேட்டு வந்தபோது, தான் வறுமையிலும் ஏழ்மையிலும் இருந்தாலும் தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் புனித யோசேப்பு அந்த ஏழை எளியவருக்கு எடுத்து கொடுத்து அனுப்பினார். அதை கொடுப்பதை பார்த்தவுடனே மகிழ்ச்சி அடைந்த அந்த ஏழையானவனும், நிச்சயமாக நான் வந்து ஒரு நாள் இதற்கு கைமாறு செய்வேன் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஆனாலும் எந்த விதமான கைமாறையும் எதிர்பார்க்காமல், தனக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முழு மனதோடு பிறருக்கு உதவி செய்கின்ற நல்லுள்ளம் படைத்தவராக புனித யோசேப்பு திகழ்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான நாளிலும் கூட புனித சூசையப்பரின் வழியாக இந்த நற்குணங்களை எல்லாம் நாம் ஒப்பு கொடுத்து செபிக்க வேண்டும். நம் வாழ்க்கையிலும் இவற்றை நாம் ஏற்று கடைபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு புனிதர் நம் குடும்பத்தின் பாதுகாவலராக, நம் உழைப்பின் முன்மாதிரியாக, நோயாளிகளை குணப்படுத்தி அவர்களுக்காக பரிந்து பேசுகின்ற சிறந்த புனிதராக இருக்கிறார். சிறப்பாக மன்றாடுவோம். ஆண்டவருடைய அருட்துணையை புனித சூசையப்பரின் வழியாக, அவரின் பரிந்து பேசுதலின் வழியாக வேண்டி மன்றாடி செபிப்போமாக. ஆமீன்.